என்ன கிடக்குன்னு தெரியல. பாசட்டை வெயிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 கிராம் பட்டியா அந்த வாரம். இந்த பாசல் என்ன பாசல் ஆரணிப்பு எனக்கு அடிதலை போய் விளங்கி இல்லையாப்பா. நிறைய சிரமத்துக்கு மத்தியில் ரெண்டு எடுக்க போகிறோம். மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனால்ட்டி கட்ட வேண்டி வரும். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாளைக்கு 10 ரூபாவோ 50 ரூபாவோ இன்னும் வரியா கட்டணும்னு அதில் கிடந்தது. பாசல் 14 நாட்களுக்கு மட்டுமே நிறுத்தி வைக்கப்படும். ஆனால் இது வந்து இப்போ நிறைய நாள் ஏதாப்பா. நான் நினைக்கிறேன் மாவுளை எதுவும் வரியா வெளிநாட்டு மாவுளை கட்ட கொஞ்சம் மாவுளை அனுப்பி விட்டாங்க. மாவுள் டேபிள் 1000 இருக்கும். மாவுளுக்கு கட்ட வேண்டிய சார்ஜ் 2000 பேர். பாசல் வந்து அனுப்பினதுக்கு நன்றி சொல்லுவாடாப்பா. ஆனால் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள ஒரு இதாக இருக்கும், பிரியோசனமாக இருக்கும்ல. இப்போ இதுக்கு இதை அனுப்புறதுக்கு அங்கே ஒரு செலவு கட்டாயம் இருந்திருக்கு. வெளிநாடுக்குள்ள அங்கே ஒரு செலவு கட்டாயம் இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கே நான் கொடுத்தேன்ப்பா 800 ரூபா இது எடுக்கிறதுக்கு. ஓ பர்த்டே கிஃப்ட் உண்டு. எங்கிருந்து வந்தீங்க? ஃப்ராங்க்ஃபர்ட். ஓ மை காட், நான் இப்போ தான் இதை பார்க்குறேன். அப்பா கால் பண்ண என்னென்றால் என்னடாப்பா நீங்கள் அவங்க நிற்கிறீங்க, அந்த மனுஷன் தனியாக வந்து நிற்கிறேன். அப்போ அந்த அண்ணா ஃபோன் பண்ணார், என்ன பண்ணுது இடம் தூரமாக இருக்குன்னு. நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னான் தானே அண்ணா. இப்போ அவர் என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னால் கிட்ட அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு தனியாக போயிருக்கிறேன். பார்க்கும்போது என்ன சொல்கிறேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கல. ஏன்னா அப்பா வந்துட்டு வெயிட் தூக்கலான்றபடியா. அக்னி இல்லாட்டி நீ அவன்கிட்ட கொடுத்து போட்டு நீ உள்ளுக்கு இல்லை அவன் மார்க்கறி விளிம்புகிட்ட வச்சிருவான்டாப்பா. செல்லம் இது கொஞ்சம் கூட அடே டக்குன்னு இருக்கணும் செல்லங்கள். அடே செல்ல டக்குன்னு விடியல செல்லம். டே கலந்து விட்டுதுடா. டே டே இறக்கி வையடா சும்மா அங்கேன்றாலும். எவ்வளோ அண்ணா உங்களுடைய சார்ஜ்? இப்போ 6000 முறைக்கணும் தானே? ஓ ஓ அதாண்ணா. சரி அது சரியா சரியா. ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க. அன்றைக்கு நாங்கள் பார்சல் எடுக்க போய் வந்துட்டு வீடியோ முடிச்சிருப்போம். வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம் லேட் ஆகிட்டுன்னு சொல்லி பார்சல் எடுக்கலை அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறது, இந்த பார்சலுக்கும் கொஞ்சம் ஒரு வில்லங்கமாக தான் கிடக்கு எல்லாம். நிறைய நாள் ஆகிட்டு. மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எடுப்போண்டு வந்தால் மழை வைப்பாங்க, மழை கும்பம். கிட்டத்தட்ட நான் தெரிஞ்சு இந்த கிழமை ஃபுல்லாகவே மழைன்ற மாதிரி தான் கிடக்குது வந்துட்டு இந்த வெதரை பார்த்தா. ஆனால் எங்களோட சைட் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். இங்கே கடும் மழை ஆகுறாங்க. என்ன இப்போ என்னென்னு இறங்கி கீழே போகிறே தெரியும் ஆகடா. பசி கூட தான் ரெண்டு எனக்குமே ஆவலாக கிடக்குது. என்ன பாசல் 2 ரூபா பார்க்கணும்டா. ஏன்னா நிறைய சிரமத்துக்கு மத்தியில் 2 எடுக்க போகிறோம். மற்ற வந்து பார்த்தீங்க சொன்னால் பெனால்ட்டி கட்ட வேண்டி வரும். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாளைக்கு 10 ரூபாவோ 50 ரூபாவோ இன்னும் வரியா கட்டணும்னு அதில் கிடந்தது. பாருங்க பாப்பா இருக்கா என்ன பார்த்தா தெரியும். இந்த துண்டு கிடச்சி 5 நாளைக்குள்ளே எடுக்கணும்னு சொல்லி தவறும் பட்சத்தில் மேலதிக ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் 10-50 10 தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்கே எல்லாத்தையும் அந்த சைபர் மட்டும் விளைஞ்சி எல்லாம் ஒரே இது தானே. 10 ரூபான்னு நினைக்கிறேன். பார்சல் 14 நாட்களுக்கு மட்டுமே நிறுத்தி வைக்கப்படும். ஆனால் இது வந்து இப்போ நிறைய நாள் ஏதாப்பா திருப்பி போயிடும் போல. 27ஆம் தேதி செகண்ட் நோட். இது எப்போ வந்தது? 8ஆம் தேதி வந்துருக்குது செகண்ட் நோட். முதலாவது நோட் வந்திருக்கு 27ஆம் தேதி. 22 பார்த்தாலும் இன்றைக்கு 17 20 நாள் ஆயிடுச்சு. ஏதாச்சும் சொல்லி பார்க்குறானே. நான் சொல்லி இப்போ 2:59 தான் நான் போவேன்ண்டு வில்லங்கங்கள் அப்புறம் 2 கோடிக்கலாம் போறியா வினக்கட்டு இதுக்கண்டு வந்தது. மற்றது நாங்கள் ரொசலில் வந்துட்டு மாவுளோட பண்ணாங்க. அப்போ அதையும் வந்துட்டு எடுத்துக்கொண்டு போகணுன்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட் போட ஏதாவது மாவல் பட்டி முழுக்க கிழிஞ்சி வரும் போல.
கிழிச்சு தான் எடுக்கிற தான் அவங்கள என்ன நேத்துறது அதில் வாகனத்தை விட்டு கொண்டு பிரசனால ஃபோன் பண்ணி சொன்னவங்க அங்கே தங்கடையே கிடந்து நினைதான். ஓ அப்போ நான் சொன்னா அது உங்கள இல்லை பிள்ளையன்ட்டு உங்களோட இது நினைதுண்டா என்ன கதையிறா அப்போ நினைது இப்போ வந்து ஏழியாடும் கொண்டா இப்போ நாங்கள் அன்றைக்கு ஓட பண்ணியது புதன்கிழமை வருமாண்டவர். ஆனால் இன்றைக்கு வந்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணவர். அப்போ இன்றைக்கு வந்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணேன்னு சொன்னால் நினைது வந்துடுங்கொண்டா என்ன கதையிறாப்பா நினைதுண்டா அது உங்களோட பிள்ளை தானே நினைது உங்களோட பிள்ளை இல்லையே. இந்த பாசல் என்ன பாசல் யார் அனுப்பி எனக்கு அடிதலை போய் விளங்கி இல்லையாப்பா. எந்த அட்ரஸ் மட்டும் தான் கிடக்கு வேற ஒன்றுமே இல்லை. ஐயோ ஐயோ பாப்போம் என்ன வாசல். ஐயோ இந்த மழை ஒரு கொஞ்சத்துக்கு விட்டுதானே சொன்னாலுமே ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம். அப்போ ஓடிக்கிடி வேற என்னடா டைல் எடுக்கிறது டைல் இந்த இது எடுக்கணும் என்ன மற்ற பாத்ரூமுக்கு டைல் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே நாங்கள் எடுக்கிற கடை ஜெயராமில் அந்த டைல் இல்லை. 10 நாளில் வருமுண்டே 10 நாள் ஆச்சு இன்னும் வரவும் இல்லை. அது அவங்கடே மேலால் மூடி அடிச்சது. அவங்கட ஓகேடா நல்ல பொடிகள் வரும் எங்களை தெரிஞ்ச பொடிகள் வரும். ஆனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தான். நான் யாழ்ப்பாணம் கடன் ரேட் ஆனால் ஏற்றி இறக்குறேன்னு அது கொஞ்சம் இப்போ சிரமம் தான். நாங்களே இறக்கவுல கஷ்டப்படுறேன். காத்து இல்லை இப்போ இறங்கி போகிறதுனே விசராக்கடாப்பா கடவுளி இதுக்குள்ள அந்த முன் இதுக்குள்ளேன்னு கார் தானே அப்படியே இறங்கி போகலாம். அப்படியே விட்டுட்டு நீ 20 வருஷத்துல வேணுண்டாண்டா சரி ஏன் பாப்போம் இருக்கா என்ன வாசலாண்டா அக்னி என்ன கொண்டு கேஸ் பண்ற பர்த்டே கண்டோம். நான் நினைக்கிறேன் மாவுளை எது மாதிரியா வெளிநாட்டு மாவுளை கேட்டு கொஞ்சம் மாவுளை அனுப்பி விட்டாங்க. என்ன யோகண்டா மாவுள் டவில 1000 இருக்கும். மாவுளுக்கு கட்ட வேண்டிய சார்ஜ் 2000 பேர் வெயிட்டால வெளிநாட்டுல இருந்து மாவுளை அனுப்பினேன். இந்த ராசா ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்கல. அது ஏன்றால் மாறி காலம் தான் அப்படியும் பெய்யும். வீட்டு வேலையை முடிப்போம்னு கொஞ்சம் ஆர்வமா இருந்தா இங்கிறா பசி என்ன செய்வேன். 2:59 போவோமா இல்லாட்டி ஏன் சும்மா என்ன அதுல அப்படியே விடலாம். ஓ அப்படியே விட்டுட்டு இறங்கி போகலாங்க. அப்போ நான் போய் எடுத்துக்கொண்டு வா 2 சாமான் வா. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வெற்றிகரமாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்சல். அந்த மழையால் வந்து ஒன்றும் செஞ்சு கொள்ளல நிலைமை. ஓடுபட்டு வருது ஆக மழையோட. ஏன் பேசுவான் பிறகு ஆத்தே பாசல் கும்பம் 25 சரியா பாசல் கும்பம் என்னென்றால் இப்போ அப்படித்தானே முதலாவது அனுப்பினாலுக்கு நன்றி சொல்லுவோம்டா. அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளை இணைச்ச ஒரு ஆள் அதை அனுப்பியிருக்கன்றக்குள்ள கட்டாயம் நன்றி சொல்லணும். ஆனால் இதில் என்ன விஷயம் என்றால் என்ன கிடக்குன்னு தெரியல. இப்போ பாசட்டை வெயிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 கிராம் பேரா பட்டியாண்ட வாரம் பட்டியாம் பாரம் அதான் ஒரு வாப்பம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஷர்ட் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். வெளியில போய் குரலி வித்தியை காட்டும் இல்லை இருக்க வச்சு காட்டும். வெளியில போவோமே சரியில்லை கொஞ்சம் பின்னுக்கடு. எனக்கு என்னென்றால் இப்போ அதான் நம்ம சொன்னேன் அந்த பாசல் வந்து அனுப்பினதுக்கு நன்றி சொல்லுவேன்டாப்பா. ஆனால் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள அது ஒரு இதாக இருக்கும் பிரியோசனமாக இருக்கும்ல. இப்போ இதுக்கு இதை அனுப்புறதுக்கு அங்கே ஒரு செலவு கட்டாயம் இருந்திருக்கும். வெளிநாடுக்குள்ள அங்கே ஒரு செலவு கட்டாயம் இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே நான் கொடுத்தேன்ப்பா 800 ரூபா இது எடுக்கிறதுக்கு. ஓ
அதுதான் பாவம் என்னன்னு பாருங்க பெரும் ஆவலோட திறக்கிறோமா அங்கால் பக்கம் ஒன்று ஓமா டொம்மி டொம்மி பிராண்டு ஷர்ட் ஒன்று சரியா ஐ திங்க் வந்து பர்த்டே கிஃப்ட் உண்டு ஷர்ட் ஓகே ஆனால் எப்படி ஷர்ட் நான் பேங்கில் வேலை செய்கிறேன்டா போடலாமே சரி பரவாயில்ல உங்களை அனுப்பினதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்புறம் என்ன அவங்களோட பவுக்கம் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ரிஃப்ரெஷர் அந்த இது ஸ்விங்கம் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க ஆனால் இது எடுக்கிறதுக்கு இப்போ 800 கொடுத்துறாப்பா அனுப்புறதுக்கு எவ்வளோ முடிஞ்சுக்க நினைக்கிறேன் ஒரு யூரோ பண்ணி வச்சாலும் ஒரு 10 யூரோ வர கடைசி கூட தான் பெருமை 10 யூரோண்டு பார்த்தாலும் 3500 இங்கே ஒரு 1000 வேறு இப்போ நம்ம அங்கேருந்து வந்த 2000 ரூபா 6000 ரூபாய்க்கு இந்த ஷர்ட்டு நம்ம இங்கே வாங்கிக்கலாம் ஏடாப்பா நாங்கள் இப்படி கதைக்கிறோம்னு பிறகு என்ன சொல்கிறது அனுப்பினால் ஒரு மன வருத்தப்படும் மற்றது பார்க்குறவங்க உங்களுக்கு அனுப்பினதும் இல்லாமல் இப்படி வர ஹாப்பிங்க ஒன்று யோசிப்பீங்க உண்மையிலே அனுப்பினதுக்கு 1000 கோடி நன்றிகள் நேசன் சொன்னதான் சொல்லுவோம் கைகூப்பி கும்பிட்றவங்களை உண்மையிலே நன்றி பெரிய நன்றி ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பிளான் பண்ணி செய்யணும் பிளான் பண்ண வச்சுருந்தா இப்படி தான மாதிரி இப்போ இப்போ இந்த ஒரு ஷர்ட்டை இந்த ஷர்ட்டை இப்போ எனக்கு அனுப்பினதை விட இந்த ஷர்ட்டுக்குரிய காசை மட்டும் அனுப்பியிருந்தா நான் இங்கே ஒரு ஷர்ட் எடுத்திருந்தா அந்த அளவுக்கு அந்த அனுப்புக்குள்ளேயும் மிச்சம் இல்லைடா விளங்குதா அதை விட இந்த ஷர்ட்டுன்ற காசுக்கு இங்கே 2-3 ஷர்ட் எடுத்துருக்கலாம் அந்த விளங்குதா ஆனால் இப்போ அவங்க மேபி இந்த பிராண்டில் எங்களை கொடுக்கணும் நினைச்சாலும் அப்படி அனுப்பியிருக்கலாம் என்ன ஜோக்குண்டா இது அனுப்பினது மாறுன்னு தெரியல அப்போ இது அடுத்த ஜோக்கு இது 6000 இருந்தாலும் வெளியிலேருந்து மினாக்கட்டு இதை பேக் பண்ணி எனக்கு அனுப்பின அந்த ஒரு அன்புக்கு நான் நன்றி சொல்கிறேன் இப்போவும் நான் சொல்கிறேன் ஒரு ஷர்ட்டு வந்தேன்டோ அல்லாட்டி பார்சல் வெயிட்டு குறைய அனுப்பினோண்டோ நான் ஒரு நாளும் வந்து அதை நக்கல் பண்ணுற மாதிரி கதைக்கல ஆனால் இப்போ என்ன சொல்கிறது நீங்கள் அனுப்பியிருக்கீங்க என்னைக்குள்ளே வேணும் உங்களுக்கு தான் அந்த செலவு வேணுடா இந்த அனுப்பின செலவே இல்லை அவங்களுக்கு என்ன வேணும் இப்போ இப்படியும் நான் நினைக்கல 10 ரூபாவோட கூட வரும் நினைக்கிறேன் நான் அனுப்பினேன் ஏன்டா சாமான் ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் ஏன்னா அன்றைக்குள்ளே இப்போ வேறு இப்போ மோதகத்துக்கே நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் ஃப்ளைட்டே ஏற்றலாம் அன்றைக்குள்ளே இதை சும்மா ஏற்றிருப்பாங்க அப்படியும் ஒரு அமௌண்ட் வந்து இதுக்கு இருக்குன்னேடாப்பா சரி அப்போ நன்றி சந்தோஷத்தை சொல்லுவோம் நான் உண்மையாக வந்து மனவேதனைப்படுத்தணும் கதைக்கல அப்படி நீங்கள் நினைக்கவும் கூட உங்களுக்கு தெரியும் நான் மனசில் படுறத எப்பயுமே கதைக்கிறேன் அதே மாதிரி பார்க்குறாங்கள மனசுலையும் என்ன தோணுமன்றையும் தான் நான் எப்பயுமே யோசித்து கதைக்கிறேன் சரிதானே நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன் உங்களோட அன்புக்கு நன்றி சரிதானே ஆனால் நீங்கள் வந்து அதால் பாதிக்கப்பட்ட இதெல்லாம் பெட்டர் இதை பேக் பண்ணி பாக்ஸ் ஒன்று எடுத்து பேக் பண்ணி இதை கொண்டே வந்து அதை போஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு சிரமம் உண்டு இப்போ நம்ம இதை எடுக்க வந்த மாதிரி அந்த அதை போஸ்ட் பண்ண போயிருக்குமில்லாடா அதுக்கு ஒரு சில ஒன்று இருந்திருக்கும் சரி எனிவே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அதே நேரம் பர்த்டேக்கு வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறது நாங்கள் எடுத்து தாரோடுப்பு தான் போடணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேபி அப்படியான ஒரு ரிக்வெஸ்ட்டும் இதுக்குள்ளே இருக்கலாம் அட்லீஸ்ட் இதுக்குள்ள ஒரு கடிதம் வந்திருந்தாலும் இந்த ஷர்ட்டை விட நான் அதை தான் நினைச்சிருப்பேன் இல்லைங்கதா இப்போ வந்து இது யாரால் அனுப்பினது கொண்டதுன்னு சொல்லி எங்கேருந்து வந்தீங்க முதல்ல இல்லை ஃப்ராங்க்போர்ட் ஓ மை காட் நான் இப்போ தான் இதை பார்க்குறேன் ஃப்ராங்க்போர்ட் கொழும்பு பிசிஎல்ன்றது ஜெர்மன்லேருந்து அனுப்பியிருக்காங்க என்ன வெயிட் 5 கிலோவா பெல்ட் பீஸ் 5 கிலோ இதில் பேட்டாப்பா இதில் கொஞ்சம் சாமானுக்கு பில்லு அனுப்புவோருக்கு சேர வேண்டிய வருமதி 75 ரூபா காசு கட்டளை தரகு 225 ரூபா சுங்கத்தீர்வை 32 ரூபா பிட் அண்ட் போட்டுருங்க 250 ரூபா WHC ஒன்று 180 ரூபா இதுக்கு அந்த நினைக்கிறேன் லேட்டாக எனக்கு கொண்டு வந்திருக்கு நினைக்கிறேன் 10 ரூபா வச்சும் அது எப்படி பார்த்தாலும் சரி ஓகே சந்தோஷம் நன்றி நான் உண்மையிலே வந்து எனக்கு சின்னதாக கிடைச்சாலும் நான் அதை அன்பாக தான் அதை ஏற்றுக்கொள்வேன் இனி வரும் காலங்களில் கூட நீங்கள் யாரும் எனக்கு எதுவும் அனுப்பணும்னு நான் எப்பயுமே நான் எதிர்பார்க்கறது இல்லை அப்படி அனுப்புறதா இருந்தாலும் அதை என்ன சொல்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது அது உங்களையும் தாக்கா மாதிரி எங்களையும் தாக்கா மாதிரி
100% பிரயோசனப்படுற மாதிரி இருக்கும். இது கட்டாயம் பிரயோசனப்படும் இல்லையாண்டு இல்லை. ஆனால் உங்களை நினைச்சா தான் எனக்கு கவலையாக இருக்கேன்டா. இதை கொண்டு போயிட்டு வந்துட்டு போஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணி இனி நம்ம இதை எடுக்கிறதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லாம சரி எல்லாமே ஒரு வித்தியாசமான அன்பு தானே. அதாவது தான் சூஸ் பண்ணுற அந்த ஒரு ஷர்ட் வந்து நாங்கள் போடணும் அப்படின்ட்டு நினைக்கிறதுமே ஒரு அன்பு தானே. என்னதான் காசு பணம் இருந்தாலும் கொண்டாலும் அந்த அன்பை வந்து நம்ம வாங்க முடியாதுன்னு. இப்போ அந்த வகையில் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் வெளுக்கிடுவோம். இப்போ வெளுக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரொசலுக்கு போக போகிறோம். ரொசலுக்கு போய் இப்போ என்னன்றாப்பா டைல ஏற்றுறது அடுத்த பிரச்சனைடாப்பா. ஆனால் மழை கொஞ்சம் டக்குன்னு குறைஞ்சமாக்காக அப்படி ஒரு சொட்டுக்கு விட்டுன்றாலும் நாங்கள் அந்த மூடின பட்டா ஒன்று பிடிச்சோம்ண்டால் மூடின பட்டாவில் இது வழியே பிடிக்கிறா. ஆனால் அவங்க நல்ல படிக்கலை என்ன இல்லை. நாங்கள் என்னென்றால் அவங்க நல்ல படிக்கல் இல்லைன்னு இல்லை. இன்னும் ஒரு இடத்த சும்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி விசாரித்தால் கொஞ்சம் அவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணமாக அவங்களுடைய 12,000 ரூபா எடுத்தவங்க சரியோ இங்கே உள்ள ஒரு ஆள் 10,000 கேட்கண்டா நாங்கள் அவங்களே பிடிக்கலாம். என்ற 2,000 ரூபா பெருசு இல்லை. தெரிஞ்ச படிகளுக்கு வேலை கொடுத்த மாதிரியும் போடும். மற்றது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லை இவங்க ஒரு 8,000 அப்படி கேட்குறாங்கன்னா இவங்கள பிடிக்கலாம். என்ன சொல்லலாம் கேட்டு பாவம் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுங்க உண்மையிலே இந்த மழைன்றது உண்மையிலே அந்த மெயினாக வெள்ளாமல் செய்கிறார்களுக்கும் மழைன்றது கட்டாயமான உண்டு. உண்மையிலே முக்கியமாக தேவையான உண்டு. ஆனால் என்னதான் எவ்வளோன்னு வெயில் அடித்தாலும் நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சு கொள்ளலாம் இப்போ நார்மலாக. ஆனால் பயங்கரமாக மழை பெஞ்சுன்னு சொன்னால் எதுவுமே செய்யலாம். என்ன ஏன் விவசாயத்துக்கு கூட மழை கூடினா கரைச்சலே இப்போ மழை இல்லைன்னு இருந்தவங்க மட்டக்களப்புல இப்போ மழை ஓவரா பெய்யறதால எண்ணெய் அடிக்கல பஸ்ல அறியல சிச்சுவேஷன்ல யோசிச்சு போயிருக்காங்க. அதுதான் ஏடாப்பா கடுமழை என்றா ஃபுல்லா நட்டாம போயிருமேடாப்பா. அதால மழையும் எதுவும் வந்து அளவா இருந்தா தான் அழகா இருக்கும். அளவுக்கு மிஞ்சினா அப்புறம் எல்லாம் சிக்கலா போடும். அந்த வகையில இப்ப எப்பயோ இன்னும் என்ன இப்போ 8-9 நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த எந்த பர்த்டே முன்னிட்டு வந்துட்டு ஒரு 20 நாளைக்கு முன்னமே ஒரு ஆள் அனுப்பியிருக்கண்டேக்குள்ள அதுக்குமே அந்த ஒரு நன்றி சொல்லுவோம். அந்த ஒரு மனசுக்குமே நன்றி. இதை பார்க்குற ஆள் நீங்கள் யார் அனுப்பினீங்கன்றதையும் எனக்கு ஒரு கால் ஏன்னா தெரியப்படுத்தினா சந்தோஷப்படுவோம். என்ன நேரடியாகவும் ஒரு நன்றி சொல்லலாம். திருப்பியும் சொல்கிறேன் எந்த ஒரு வகையிலையும் என்ன நீங்கள் கூறன்னு நினைக்கிறாங்க. நான் என் மனசில் படுறது எப்பயுமே வந்து கதைக்கிறேன். அதால் தான் எனக்கு ஆபத்துக்களுமே வாரது. இருந்தாலும் கதைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ மற்றவங்க எழுதுறத விட நம்மளாவே காய்ச்சிட்டோம்னா அவங்க எழுத மாட்டாங்க. ஒன்று மேடம் வானசிலவில் எதுக்கு எழுதுவாங்களே என்ன நீங்கள் என்ன அவர்கிட்ட கிஃப்டை வந்துட்டு சரிங்க அந்த ஒரு நாளும் நான் அப்படி செய்யலை. அவங்கள யோசித்து தான் நான் அதை காய்ச்சிக்கேன். இன் ஃப்யூச்சர் வந்து ஒரு காய்க்கு அவங்கள செய்கிறதா இருந்தாலும் இல்லாட்டி இப்படி செய்யலாம்டா. இப்போ இதோட சேர்த்து இன்னும் ஒரு 2-3 சாமான் அனுப்பி போட்டு அவங்கள்ட யாருக்கும் கொண்டே கொடுங்கொண்டாலும் அது ஹாப்பியாக நாங்கள் கொண்டே கொடுப்போம். நாங்கள் கொண்டே அதை எடுத்துக்கொண்டே அவங்களுக்கும் கொடுப்போம். அனுப்புகிறத சேர்த்து அனுப்பக்குள்ள. ஆனால் அதுலேயும் வெயிட்டுக்கு தானே காசு இன்னும் வரியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு எப்படியும் ஒரு காசு ஒன்று இருக்கும் தானே. அந்த வெயிட்டுக்குள்ள உள்ளடங்கிற மாதிரி அனுப்பி விட்றான். அவற்றை அண்ணா கடிச்சு கேட்போம் சும்மா அதில் பக்கத்து 2 ஆளுக்கு ஒரு கோலம் அடிப்பான் ஆகாஷ். ஆள்கிட்ட ஃபோன் ஆஃப்ல இருக்கண்டவர். ஆனால் என்ன ஃபோன் பண்ணல இல்லாட்டி என்ன பிரச்சனை ஐயா பழுதா போட்டு ஐயா மலைக்குள்ள நெரிசல் குறைஞ்ச மாதிரி இல்லை. அது என்ன செய்யற தேவை நீ தெரிஞ்சு முன்னுக்கு ட்ரெயின் கூட பார்த்தியாள் மைனா மாதிரிக்கிறாக்க ஏய் கண்ணாடி அவர் தான் பார்த்துட்டு இருக்கோம். மழையா வெயிலோ என்ன செய்யற வேலையண்டா செய்யத்தான் ஃபிட்டிங் வண்டி எந்தக்குள்ள இந்த அப்படியான சாமான்லாம் இருக்கும். உங்களுக்கு ஏற்றுறதுங்க கரைச்சல் கொஞ்சம் உயர்ந்த இதாக இருக்கும். கூடுதலா அப்படியானது இருக்காதுண்ணா சாமானில் ஏற்றுறது நம்மளா தெரியுது அப்படி போ இல்லாட்டி இப்போ அவங்க ரொசல்கார்கிட்ட இருக்குமாடா அவங்கள்ட்ட கேட்போம் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி தராங்களான்ட்டு. அவங்க ஃப்ரீ டெலிவரி இல்லைன்னு அன்றைக்கே சொன்னவங்க அது ஏதோ 10 கிலோமீட்டருக்குள்ளேண்டா செய்வோம் அப்படின்னு மாதிரி. அப்போ நாங்கள் கேட்டு பார்ப்போம் அவங்க அரேஞ்ச் பண்ணுற வாகனக்காரர் எவ்வளோ கேட்குறாங்கன்னு. ஒருவேளை அவங்க சேம் ரேட் கேட்டால் இங்கே இவங்களை பிடிச்சி விடலாம். நாங்கள்
மற்ற வேறு டைல் எடுக்கணும்னா சேர்த்து ஏற்றிக்கலாம். வேறு என்னத்துக்கு எடுக்கணும்? ஓ டைனாக்ரே ஒரு 80 எடுக்கணும். இங்கே பக்கத்து போகிறோம் எங்கடைய ஆள் கடிப்போம். மாவுள்ள வைக்கிற ஆள் கடிப்போம். இந்த கீல்ஸுக்கு நாங்கள் ஒரு நாளும் போகல திறந்தாக்கு. ஒரு நாள் போயிருக்கேன். ஹலோ ஓமண்ணா, அந்த மேலுக்கு நீங்கள் அந்த மேல் பாத்ரூமுக்கு அடிச்சீங்கல்ல டைல் சிவருக்கு. ஓ அது என்ன மாதிரி? அது அது அந்த சிவர் டைல் காணுமே அது. ஓ முதல் எடுத்த இன்னும் எத்தனை எடுக்கணும்? இன்னொரு 15 வேணும்டா. அப்ப இஞ்சால் பாத்ரூம். ஓ அப்ப இஞ்சாலையா? இப்ப இஞ்சால் பாத்ரூமுக்கும் அப்ப 95 வேணுமோ? ஓ 90 இல்ல முதல் 80 எடுத்தாங்க. இப்ப 15 அப்ப 95 வேணும். அப்படின்னா இப்ப இன்னும் ஒரு 95 110 எடுக்கணுமே. அது நீங்க அமௌண்ட். ஓ ஏடா அது நீங்கள் கவனம் இல்லாம எல்லாம் வட்டி உனக்கு எல்லாம் அறிஞ்ச துண்டு எல்லாம் அதை ஒட்டியுங்க சுப்பக்குள்ள அடுத்து எல்லாத்தையும். பிடிக்கலையா? நான் அப்ப நினைச்சேன் எப்படியும் ஒரு 2க்கு சொல்லுவீங்களாண்டு. அப்ப என்ன கரப்புல 2 வேணுமா? அப்புறம் திருப்பி வாராண்டா திருப்பி கிடக்கையா வேற? அது 100 எடுத்தாந்து அப்புறம் 20 எடுத்தான். 120 எடுத்துங்கானா 3 டேண்ணே. அப்ப இதுல 110 அதுல 3 டேண்ணே. சரியா? ஓகே சரி. பாபா என்ன பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி நான் இப்போ டெலிவரிக்கு எவ்வளோ எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்க வந்து அவங்க 6000 ரூபா கேட்டவர் அந்த அண்ணா. அப்போ கேட்டதில் ஒரு நன்மை இருக்கேன்னு. மற்றது இறக்குறக்க அவங்களும் நோம்பில் 1500 அப்படி கேட்டவங்க. அதே மாதிரி இவரும் வந்து ஒரு பாக்ஸ் கணக்கு 25 ரூபா அப்படி கேட்டவர். அப்போ 65 பாக்ஸுக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1625 வருது. அப்போ எப்படி பார்த்தாலும் 7000 சொச்சம் வருது. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். என்னென்றால் ஒரு கால் எக்ஸ்ட்ரா டைல் கொஞ்சம் எடுக்கணும், கொண்டு வரையிலும் உண்டு. அதுக்கும் சேர்த்து பே பண்ணி விடுறானே. அந்த 2x2ல 25 பட்டி மாதிரிக்கு வரும். 25 இல்லை. ஓ 28. அங்கே ஜெயராமில் எங்களுக்கு ஒரு நல்ல விலை போட்டு தந்தவங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லையா? இப்போ எங்களுக்கு தேவைப்படுதுமா. அவ்வளோதான். அல்ல வேறு கடையினா எடுக்கலாம். வெட்டு அங்கே அனுப்பணும். அவ்வளோ ஆன்சர் பண்ணது இல்லையே. ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் போட்டால் எங்களுக்கு ஈஸிடாப்பா. ஜெயராமில் இல்லை அந்த டைல். அப்போ அதில் முன்னுக்கு உதயாஸ் இருக்குல்ல, உதயாஸில் எடுப்பேன். இங்கே ஓட்டத்தில் நிற்கிது ஓடக்கடாப்பா.
ஹலோ 46 வட்டிக்கு வேலை சொல்லுங்க. ஓ மாறு தீவண்ணா வதைக்கிறீங்க இந்த இப்ப ரொசல்ல இந்த காய்ச்சா அவங்களோட அந்த பெறத்துடைய போகணுமெண்டு. ஓ அதுலன்னா அந்த 16க்கு 16 65 பாக்ஸ் வருது. நான் எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் டைல் வேணும்னா அது அங்க இல்ல வேற கடை ஒன்றுலாம் இருக்குது. நீங்கள் அது வந்துன்னா 2x2ல ஒரு 30 பட்டி வரும். சேர்த்து கொண்டு வரலாமோ? லோட் ஆயிரும் என்ன? நார்மலா எவ்வளவு வெயிட் போடலாம் உங்களோட? 2500 கிலோ போடலாம். ஓகே. இது வந்து பலட்டோட அப்படியே வந்திருக்குது. எதோட? பலட் அப்படியே கிடக்கு. 2 பலட் அப்படி தூக்கி வைக்க வாகனம் ஃபுல்லாய். என்ன பலகையோடயா? பலகையோட. பலகையோடயா கொடுக்கணும்? பலகையோட பலட்டோட. சொன்ன பார்த்தீங்களா நீங்க? தெரியும் வந்திருக்கு. அது நோட்டி சச்சமா. பலட் அப்படியே பலகையோடயா வருதா? பலகையோட. ஐயோ. அங்க ஒண்ணே தான் வட்டி எடுக்கணும். அப்படியே வாரன் அப்ப அந்த அந்த பலட் 2 பலட்டும் சேர்த்தா வந்துருமே வெயிட்டா? 2 வந்துரும். ஐயோ ஓகே ஓகே சரிண்ணா ஓகே. 40 என்ன பலட்டோட கொடுக்குறாங்களா? பழைய கொண்டு நாங்க என்ன பயிரு என்னண்டா பெரிய வேத்துறவங்களுக்கு ஈஸி இல்லோ அப்படியே தூக்கி தூக்கி வச்சு விட்றான் அங்கே கிடக்கும். அப்படியா? அதோட டேமேஜா உடையாது அப்படி அப்படின்டா. ஆனா இது அவ்வளவு 2500 கிலோ போடலான்டா அவ்வளவு வெயிட் இல்லை இது. அப்போ நுஞ்சல வேற வேற தான் பார்க்கணும். அவ்வளவுமே கொண்டு போவோம் வேற என்ன ஒரு 22 கொண்டு போண்டா ஓகே. ஓ அது இறக்கும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் இது வந்து 80 தானே. 80 நாங்கள் வந்து போய் கொண்டு போனா காரில் கொண்டு போயிடலாம் தானே. ஏன்னா ஏன்டா இப்போ இதுக்கு திருப்பி பிடிச்சா இதுக்கு ஒரு 6000 ரூபா வைப்பாங்கள்டா. அவன் பலட்டோடையில இப்போ அந்த பழையபடியும் அவன் அப்படி தான் சொல்லுவான். ஒன்றும் செய்யலை. அப்போ நான் வேற ஒரு நாள் பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்துப்பீங்கல்ல நாங்கள் ரொசல்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு என்ன சாரி மாப்பிள்ளை கொண்டு இறக்குற ஒரு அண்ணாவோட காய்ச்சிட்டு வந்தாங்க. என்ன யோக்கண்டா இப்போ கொஞ்சம் முன்னம் வந்துட்டு அப்பா ஹோல்ட் பண்ண என்னென்றால் என்னடாப்பா நீங்கள் அவங்க நிற்கிறீங்க அந்த மனுஷன் தனியாக வந்து நிற்குதுண்டு. அப்போ அந்த அண்ணா ஃபோன் பண்ணார் என்ன பண்ணுது இடம் தூரமாக இருக்குன்னு. நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னான் தானே என்ன இறக்க ஆக்கள் இல்லைன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னால் கிட்ட அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு தனியாக போயிருக்கிறார். என்னென்றால் இப்போ 2 பேரை கொண்டு போனால் அவரோட ஷேர் பண்ண தானே வேணும். தனியாக போகணும்னு சொன்னால் தனியாக தூக்கி வச்சுட்டோம்னு சொன்னால் அதை அவரே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தனியாக போயிருக்கார். ஆனால் போன இடத்துல என்ன நடந்துக்குன்னு சொன்னால் இடம் தூரம் மற்ற கொஞ்சம் நெரிசல் கல்லுகளும் பறிச்சுக்கூடிய நெரிசல். அப்போ அவர் கொஞ்சம் சரியாக கஷ்டப்பட்டு நிற்கிறான்னு சொல்லி அப்பா ஹோல்ட் பண்ணேன். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அண்ணா கடிச்சு பார்த்தேன். அண்ணா கடிச்சா அண்ணா இல்லை அண்ணா வழியில். அதே நேரம் இவன் ஜது கடிச்சு பார்த்தேன். ஜது வந்து இடையில நின்று அவனையும் ஏற்றி கொண்டு நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். நான் நெக்கையில் இறக்கி இருப்பினோம் அப்படின்னு சொல்லி இறக்கி இருந்தால் ஓகே. இல்லாட்டி இப்போ நாங்களும் போயிட்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி தான் வந்துட்டு இறக்கணும். என்ன மாதிரி என்ன கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டை போனால் தான் தெரியும். நான் அதுக்கிடையில் அவன் ரூபனுக்கு ஒருக்கா அடித்தான். ஒருக்கா நீ இருக்கா போயிருக்கா ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் என்றால் இப்போ நாங்கள் என்ன காசை கொடுத்தாலும் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு தனியாக கஷ்டப்படுறேன்க்குள்ளே நாங்கள் அதை விடையிலாதானே. அதே நேரம் அப்பாவுக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கல. என் அப்பா வந்துட்டு வெயிட் தூக்கலான்றபடியா. அப்போ நான் சொன்னால் நீங்கள் ஒன்றும் செய்வேனா போகிறோங்க நான் நிறைய அனுப்புகிறேன்னு சொல்லிப்படி இப்போ அவனை அனுப்பி விட்னான். அவன் போகிறான்னு சொன்னவன் வந்துட்டு அவன் போயிருப்பான்னு நினைக்கிறவன் வந்து இப்போ நாங்களும் கிட்ட வந்துட்டோம் போய் என்ன கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாங்களும் ஹெல்ப் பண்ணி கொடுத்து எல்லாம் சரியாக வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி போட்டு செக் பண்ணி அவர்கிட்ட பேமெண்ட்டையும் கொடுத்து அனுப்ப சரியாக அப்படின்னு நினைக்கிறேன். தூரம்னு சொல்லி கொஞ்சம் கூட கேட்பாரு கூட கேட்பாருன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அப்படின்னா நாங்கள் போய் பார்த்தோன்னா நிற்கும் கூட கொடுக்கணும்னு சொன்னேன். நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் அப்புறம் கூட கொடுக்க தேவையில்லை. சரி என்ன வேண்டாம் நாங்கள் காசு எடுத்த கதை இப்போ போய் இருக்கா எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். கிட்ட போயிட்டு வந்துட்டு எடுப்போம். வந்துட்டோம் கிட்ட ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 மினிட்ஸில் போயிடுவோம். வைக்க முடியலை இன்னும் அது சிக்னல் போட்டு விட்டுருக்குறேன். ஏன்டா கொஞ்சம் மூஞ்ச வெளியில இருக்குதல்லோ அப்போ அதுக்காண்டி யாரும் தட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அதில் யாரு ஜது நீ போய் அதுக்கு இல்லை அரைக்க இல்லை விடு என்ன எல்லாம் கலண்டு வச்சு போல. அப்படி இதே இந்த வயரை மேலே தூக்கி கட்டி விட்டுருக்கலாம்டாப்பா.
ஆ கவனமா இது சொரியாக வந்து நம்புறா கீழே 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 கவனமா பயமா இல்லைடா இது கரண்ட் எதுக்கலாம் சரி தெரியும் தெரியும் போங்க சரி என்ன பிஞ்சு ஓடுதா பட்டியல் ஒளியில் அப்போ கொழும்பு வைக்கிறாங்க இந்த ஏன் ரூவன் பெட்டி அது பெட்டி பிஞ்சு வச்சா கவனம் எங்க கொண்டு வைக்கிற நீ அங்க சரியா அதுக்கு வைக்கிறியா அடே கீழே ஒரு மட்டத்தாமை வச்சதான்டாப்பா இதாக இருக்குங்களாப்பா உடையாத மாதிரி இருக்குண்டாப்பா பட்டி இல்லாம இல்லை நடக்குது வேண்டாம் கூட சோம அங்கே ஓட விட என்னண்டு அக்னி இல்லாட்டி நீ அவன்கிட்ட கொடுத்து போட்டு நீ உள்ளுக்கு இல்லை அவன் மாறுக்கறி விளிம்பு இதுன்ட்ட வச்சிருவான்டாப்பா சது நீ வா வெளியில் நீ பெருசாக இதுன்ற மாட்டேன் அவன்டா கவனம் வைப்பான் இங்கிட்டா பாண்டோன்னே இதை வேண்டாமலே வரான்டாப்பா ஓடி 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 அங்கே உள்ளு போ இந்த கவனம் கீழே அந்த இந்த சீமெண்ட் நிலத்தோட வைக்க அடிபடுமாப்பா அது அதுக்கு வை சாத்தி ஒரு வா இல்லை வா உங்களாம வச்சு போட்டியல் அவளாம் பச்சு போட்டாங்க நீ என்ன வாங்க நீ பார்த்து நிற்கிறோம் சரி கவனம் இந்த வயரை உள்ளாக்க பிஞ்சு இஞ்சி அதுதான் பொட்டியல் வழக்கு கவனமா காலையில் போட்டு விட்டீங்க வட்டி விட்டு ஜீன்ஸ் நினைக்கிறப்பா நீங்க எதுக்குண்டா தெரிய நீங்க எதாவது கொடுக்கலாம்ல சரியா அது எடுங்க அதுதான் ஒன்று குறைய கிடக்கும் கணக்க போலாம் கிடக்குமா அவளு இந்த கவனம் வேலை கொடு வேலை கொடு
கணக்கு கிடக்கு போடுங்களே ஒரு பீஸ் கூட வருது. இப்படி தோளுக்கு தான் ஒன்று இல்லை இது. ஏய் செல்லம் இது கொஞ்சம் கூட அடியே டக்குன்னு இருக்கணும் செல்லங்கள். அடே செல் டக்குன்னு விடியா செல்லம். டே கலந்து விட்டுதுடா டே. டே இறக்கி வையடா சும்மா அங்கே என்றாலும். இது தாண்டி போட்டுதா கவனம் அடி. இது கணக்கு தந்துட்டான் பாய் கணக்கு கிடையாது போட வள்ளியல் இது இங்கே கை என்னண்டு இவ்வளோ அம்மாவுக்கு தனியே வாரிகளையா நீங்கள் எங்க என்னண்டு நீங்க 60 வட்டி ராக்கி 86 வட்டி மொத்தம் உண்டா? தான் 60 வட்டி ராக்கிடலாம் மொத்தம் 86ண்டா. அப்ப இப்ப நாங்க இறக்கிறேடாப்பா. இப்ப நான் கொண்டாடு இப்ப இது எவ்வளவு 40 வட்டி ராக்கின கையோட இப்பதான் 40 வட்டி அப்ப நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன சோடா கட்டும் சோடா வேண்டாம் டீயும் கேட்க மாட்டேதான் இந்த நாட்டில் என்னடா ஓ மேலுக்கு என்ன சின்னந்தானோ மொட்டை மாடி பாட்டப்பம் கொண்டு பண்ணுவோம் போல தண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாவுல இருக்க விடங்க அதுல இருந்து வைக்க அது ஒரு மாசம் எடுக்கலாம். சரிங்க என்ன உடைஞ்சிட்டுதோ எப்போ உடைஞ்சி இப்பயா என்ன சாமான் அப்படியா என்ன ஒன்று உடைஞ்சிட்டு அது ஒன்றுடன் வேண்டிய கவலை ரெண்டு நீங்களாப்பா எத்தனை நாளைக்கு ரெண்டு நீங்க அங்கே வேணுங்க நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 15 16 17 18 19 20 26 38 50 64 பா அதே மாதிரி பார்த்தா
சொல்கிறேன் அம்பி. அறுபத்தி நாலு அதுக்குள்ள இது சொல்லியா கிடக்கு நோமலாக என்னென்ன அப்போ தான் ஞாபகம் 64 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 17 18 20 21 22 26 27 28 29 30 31 32 34 35 4 68 ஒன்றுக்கு 9 என்ன 61 58 அதே பண்ணு அது என்னண்டா அது 4 பாக்ஸும் 10 பீஸுமா அது 4 பாக்ஸ் ஒரு டேக்கா 10 பீஸா வேறு 19 5 பாக்ஸ் 5 பாக்ஸ் ஆ 5 பாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 இது 9 இருக்கு அப்போ 5 பாக்ஸ் 45 18 86 ஓகே ஓ அப்பா பிறகு டீயை குடித்தீங்களா எவ்வளோ அண்ணா உங்களோட சார்ஜ் அப்போ 6000 முறைக்கணும் வேணும் ஓ ஓ அதாண்ணா சரி அது சரியா சரியா இல்லை விளாங்க நாங்கள் நேரத்துக்கு வந்துருப்போம்னா நாங்கள் கொஞ்சம் கடையில் மீனா கட்டுட்டோம் அதனால் ஒன்றும் செய்யலாம் போய்த்தையா அதான் அவனையும் அனுப்பி போட்டு நாங்களும் வரக்கூடிய வந்தோமா இந்தான் ஓ சரியோ சரியே என்ன ஓகே